செலுத்துகிறோம். இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பெரியவர், ஒருவராய் அதிசயம் செய்பவர் ஆண்டவரே. உடைய வல்லமின் கரங்களில் ஆண்டவரே சுவாமி இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, தோக்குறவர் முடிக்கிறவர் நீர் ஆண்டவர், ஆதியும் அந்தமும் நீர் ஆண்டவரே. அல்பேக்கோ ஹபேக்கா முதலும் முடிவும் ஆனவர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆண்டவரே சுவாமி ஆரம்பமும் முடிவும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வந்து ஆண்டவர் ஒவ்வொரு பேரையும் உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. வந்து வரமணிமா செல்லாத படிக்க தகப்பனே ஆண்டவரே, நீர் பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆராதனை வேலையை பொறுப்படுங்க ஆண்டவரை. வசனத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அது 30க்கு 90 100 விதமாக பலன் கொடுக்க நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா சுவாமி, பாஸ்டரை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா நோய் நொடிகளுக்கு ஆண்டவரை தப்பி வைத்து வந்து ஒவ்வொரு பேரை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். போக்கையும் பரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. கர்த்தாவே, இந்த கால வேளையில் கர்த்தாவே சுவாமி உம்மை ஆராதனையில் தொழுது கொள்ள கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. உம்முடைய வல்லமின் கரம் ஆண்டவர் ஒவ்வொரு பேருக்கு மேலாக நீட்டும்படி ஜெபிக்கிறோம். துக்க நாட்கள் மறைந்து போகத்தக்கதாக ஆண்டவர் பெரிதான ஆசீர்வாதம் இன்று முதல் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, நம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீங்க ஆசீர்வதிக்க வந்துள்ள ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா, அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே எல்லா மகிமையும் கனமும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பலவான்கள் கண்கள் முன்பாக பலவீனரை தூக்கி உயர்த்துவீர். பலவான்கள் கண்கள் முன்பாக பலவீனரை தூக்கி உயர்த்துவீர். பல கனிகள் திறந்து பரலோக பலத்தால் பலவீனன் என்னையும் நிரப்பிடுவீர். பல கனிகள் திறந்து பரலோக பலத்தால் பலவீனன் என்னையும் நிரப்பிடுவீர். உயர்த்துகின்றோம், கரங்களை பிடித்து உருவாக்குமே. உம்மை உயர்த்துகின்றோம், போற்றுகின்றோம், கரங்களை பிடித்து உருவாக்குமே. தகுதியற்றவனானாலும் தகப்பனை போல அணைப்பவரே. குழியில் தூக்கி போட்டாலும் குனிந்து தூக்கி எடுப்பவரே. தகுதியற்றவனானாலும் தகப்பனை போல அணைப்பவரே. குழியில் தூக்கி போட்டாலும் குனிந்து தூக்கி எடுப்பவரே. அலைக்கடல் என்னை எதிர்த்து வந்தாலும் அஸ்திபாரமா
தகுதியற்றவர்களை தேடி வந்து தகுதிப்படுத்தும் தேவன் அவர். பலவான்களின் கண்களுக்கு முன்பதாக பலவீனமாய் இருக்கிற நம்மை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் அவர். அவரை உயர்த்த உயர்த்த, அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம் வாழ்க்கை பலப்படும், நம்முடைய வாழ்க்கை தகுதி பெறும். சேர்ந்து உயர்த்துவோம், சேர்ந்து துதிப்போம். குறைகள் என்னில் இருந்தாலும் குயவனைப் போல வணைபவரே, உடைத்து நொறுக்கி போட்டாலும் உயிர் பெற ஜீவன் தருபவரே. குறைகள் என்னில் இருந்தாலும் குயவனை போல வணைபவரே, உடைத்து நொறுக்கி போட்டாலும் உயிர் பெற ஜீவன் தருபவரே. புரளும் வெள்ளங்கள் சூழ்ந்து நின்றாலும் புகலிடமாயிருப்பவரே. புரளும் வெள்ளங்கள் சூழ்ந்து நின்றாலும் என் புகலிடமாயிருப்பவரே. உயர்த்துகின்றோம், போற்றுகின்றோம், கரங்களை பிடித்து உருவாக்குமே. உம்மை உயர்த்துகின்றோம், போற்றுகின்றோம், கரங்களை பிடித்து உருவாக்குமே. பலவான்கள் கண்கள் முன்பாக பலவீனரை தூக்கி உயர்த்துவீர். பலவான்கள் கண்கள் முன்பாக பலவீனரை தூக்கி உயர்த்துவீர். பலகணிகள் திறந்து பரலோக பலத்தால் பலவீனன் என்னையும் நிரப்பிடுவீர். பல கனிகள் திறந்து பரலோக பலத்தால் பலவீனன் என்னையும் நிரப்பிடுவீர். உயர்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உம் கரம் கொண்டு உருவாக்குமே. உம்மை உயர்த்துகின்றோம், போற்றுகின்றோம், உதவாத என்னையும் உருவாக்குமே. உம் கரத்தால் என்னை உருவாக்குமே. எப்படியெனில் சரீரம் ஒன்றும் அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தில் அவயவமெல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராகிலும் கிரேக்கராகிலும் அடிமைகளாகிலும் சுயாதீனராயிரும் எல்லோரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லோரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவமாயிருக்கிறது. காலானது நான் கையாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதிலே அது சரீரத்தின் அவயவம் இராதோ? காதானது தன் கண்ணாயிராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயவமல்லவென்றால் அதிலே அது சரீரத்தின் அவயவமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியால் மோப்பம் எங்கே? தேவன் தனது சிந்தையின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவயவையெல்லாம் ஒரே அவயவமாயிருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. கண்ணானது கையை பார்த்து, நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி, நீங்கள்
எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்கள் பலவீனமுள்ளவைகளாக காணப்படுகின்றவைகளே மிகவும் வேண்டியவையாயிருக்கிறது. மேலும் சரீர அவயவங்கள் கனவீனமாக காணப்படுகிறவைகளுக்கே அதிக கனத்தை கொடுக்கின்றோம். நம்மில் லட்சியமில்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சியம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டுவதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவைகள் ஒன்றை குறித்து ஒன்று கவலை இராதபடிக்கு தேவன் கணத்தில் குறையுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிழ்ச்சிப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாய் தனித்தனியே அவயவங்களாய் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசியையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லோரும் அப்போஸ்தலர்களா? எல்லோரும் தீர்க்கதரிசிகளா? எல்லோரும் போதகர்களா? எல்லோரும் அற்புதம் செய்கிறவர்களா? எல்லோரும் குணமாக்குவர்களா? எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? எல்லோரும் வியாகுணம் பண்ணுகிறவர்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாவே உம்மை நம்புவே, வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர் வாழ்கிறேன், நீர் என்னோடு இருப்பதினால். யாவே உம்மை நம்புவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. கிருபையால் உயிர்
14 தொடக்கம் 21 வரை. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரவேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குஷ்டருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 19வது வசனம் வரையிலான வேத பகுதி ஆகும். இது வேதத்தில் காணப்படும் மிக முக்கியமான ஒரு வேத பகுதியாக காணப்படுகிறது. காரணம், இயேசு தன்னுடைய பொது ஊழியத்தில் முதல் முறையாக தனது ஊழியத்தின் நோக்கத்தையும் தன்னுடைய அடையாளத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு தருணமாக இது காணப்படுகிறது. பின்பு இயேசு ஆவியானவரின் பலத்தோடு கலிலேயாவுக்கு திரும்பி போனார் என்கிற வார்த்தையோடு இந்த வேத பகுதி தொடங்குகிறது. 40 நாட்கள் முடிவடைந்த நிலையில் அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டு வனாந்திரத்திலிருந்து வெளியே வந்த பிறகு நடக்கும் ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் வேதத்திலே காண்பிக்கப்படுகிறது. அவர் பரிசுத்த ஆவியினாலே வனாந்திரத்துக்குள் அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் இப்போது அவர் ஆவியில் நிறைந்தவராய் வெளியே வருகிறார். இந்த 2 விஷயங்களுக்கு முன்பே, அதாவது அவர் தனது ஞான ஸ்நானத்தின் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே அவர் ஞான ஸ்நானத்தின் போது இந்த அழகான அனுபவத்தை பெற்றவராய் ஆவியிலே நிரப்பப்பட்டு பின்னர் மிகவும் கடினமான இடமாகிய அந்த வனாந்தரத்துக்குள்ளே அவர் அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் அவர் வனாந்தரத்தில் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டு முடிவாக அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பலத்தினால் நிறைந்து அவர் வெளியே வருவதை நாங்கள் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். அதன் பின்பு தான் அவர் தனது பொது ஊழியத்தை போய் தொடங்க ஆரம்பிக்கிறார். ஆகவே அவரை பற்றிய செய்திகள் தற்போது பரவ தொடங்கிற்று. அவர் போய் அவர்களது ஜெப ஆலயங்களிலே, அதாவது யூதர்களுடைய ஜெப ஆலயங்களிலே அவர் போதிக்க தொடங்கினார். எல்லோரும் அவருடைய போதனையை கேட்டு அவரை புகழ்ந்து அவரை போற்றி பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். காரணம், அவர்கள் ஒரு புதிதான ஒரு போதனையை கேட்பது போல அந்த போதனையை பார்த்தார்கள். அவர் அவர்களுடனே பேசும்போது அதிகாரத்தோடு வார்த்தையை போதித்ததை, வல்லமையோடு வார்த்தையை போதித்ததை அந்த ஜனங்கள் கண்டார்கள். பின்னர் அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு போகிறார். அது ஒரு ஓய்வு நாளாக இருந்தது. அவர் தனது வழக்கத்தின்படி ஜெப ஆலயத்துக்குள்ளே சென்று அங்கே கலந்து கொள்வது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பழக்கமாக இருந்தது. அவ்வாறு அவர் தன்னுடைய ஜெப ஆலயத்துக்கு போகும்போது அன்று அவர் வாசிக்கும்படியாக எழுந்து நின்றார். ஏசாயா தீர்க்கதரிசினாலே எழுதப்பட்ட அந்த வாசகத்தின் சுருள் இயேசுவினுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. அங்கே ஜெப ஆலயத்திலே எழுந்து வாசிக்கும்படியாக அவர் அந்த சுருளை வாங்கி அதை விரித்து வாசிக்கும் போது அந்த பகுதியிலே இவ்வாறான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிற்று என்று அவர் கூறினார். உண்மையிலே நிறைவேற்றப்படுவதற்காக இயேசுவுக்கு ஒரு திருப்பணி இருந்திருக்குமானால்
அல்லது கொடுக்கப்பட்டிருக்குமானால் அந்த திருப்பணி, அந்த பணியின் பணிக்கூற்று இதுதான். அவர் இந்த பூமிக்கு வந்ததற்கான காரணமே அதுதான் என்று நமக்கு சுருக்கமாக அதை கூறிவிட முடியும். எனவே நான் இந்த 5 விஷயங்களை பற்றி உங்களோடு கூட இந்த நாளிலே பேச விரும்புகிறேன். ஏனென்றால் அவை அனைத்தும் ஒரே மாதிரியான சம்பவங்கள் தான். ஆனால் அவை ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானதாகவும் தனித்துவமான நுணுக்கங்கள் கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டில் நாங்கள் முன்னேறி செல்கின்ற இந்த பயணத்திலே நாம் இவைகளை நம் வாழ்க்கையிலே எப்படி கடைபிடித்து கொள்ள வேண்டும், எப்படி அதை நம் வாழ்க்கைக்குள் பிரயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அதை குறித்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று அவர் குறிப்பிடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை நமக்கு அவருடைய ஆவியானவருடைய உதவி இல்லாமல் நிறைவேற்றவே முடியாது. அவருடைய ஆவியானவருடைய உதவியினால் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்வாறு தான் தேவனுடைய பணியானது இந்த பூமியிலே எங்கும் நிறைவேறி வருகிறது. அது நம்முடைய மனித ஞானத்திலேயோ நம்முடைய சொந்த திறமைகளினாலேயோ செய்யக்கூடிய கட்டியெழுப்பக்கூடிய ஒன்று அல்ல. நாம் நம்முடைய ஞானத்தை பயன்படுத்துகிறோம், நம்முடைய திறமைகளை ஒரு சில நேரம் பயன்படுத்துகிறோம். ஆனால் உண்மையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தான் ஒரு நபருக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவரால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்மிடம் அந்த திறமை கிடையாது. நம் சொந்த வாழ்க்கையில் ஓரளவு மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடிந்தாலும் உங்களுக்கு தெரியும், மக்கள் தங்களை தாங்களே ஓரளவுக்கு சரிப்படுத்தி கொள்ள முடிந்தாலும் அவர்களால் சில முன்னேற்றங்களை மாத்திரமே செய்து கொள்ள முடியுமே ஒழிய அடிப்படையிலே தங்கள் வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்கின்ற சக்தி, ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. தேவனுடைய ஆவியானவரால் மட்டுமே அதை செய்ய முடியும். அந்த நோக்கத்துக்காகவே கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் வந்து அமர்ந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது மக்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தேவ ஆவியானவர் இயேசுவின் மீது வந்து இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் வந்து அமர்ந்திருக்கிறார். தரித்திரருக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதற்காகவே, அந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகவே பிதா என்னை அபிஷேகித்திருக்கிறார். நான் தரித்திரர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்கே வந்தேன் என்பதை இயேசு முதலாவது விடயமாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் எளிமையாக கூறுவதாயின் இயேசு சுவிசேஷத்தை அறிவிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். நம்மை நேசிக்கும் ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல் தேவன். அவர் நம்மை இரட்சிக்கிற தேவன் என்பதை இயேசு இந்த பூமிக்கு வந்து அறிக்கையிட்டார், அறிவித்தார். இயேசுவின் பெயர் கூட யெசுவா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. யெசுவா என்ற பதத்திலிருந்து வருகிறது. அதாவது கர்த்தர் என்ற ரட்சிப்பு என்பதே இதன் அர்த்தம். இயேசு மனிதர்களை இரட்சிக்கவே பூமிக்கு வந்தார். அவர் கிறிஸ்து, அதாவது அபிஷேகம் செய்யப்பட்டவர். மேசியா அல்லது கிறிஸ்து என்பது பதவிக்கான ஒரு பெயர் என்று சொல்வதை விட அதற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக காணப்படுகிறது. இயேசு என்பது அவருடைய நாமம். இயேசு என்றால் கர்த்தர் என் ரட்சிப்பு என்ற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. கிறிஸ்து என்றால் மேசியா அல்லது அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தம். அவர் இரட்சிப்பை கொண்டு வருவதற்கும் நற்செய்தியை அறிவிப்பதற்கும் அபிஷேகம் செய்யப்பட்டவராய் இருக்கிறார். நற்செய்தியின் இறுதியில் இயேசு செய்யவிருக்கும் காரியம் என்னவென்றால், அவர் நமது பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழவும், அதற்கூடாக அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டுப்போகாமல் அத்தனை பேரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் தியாகத்திலும் கிரியையிலும் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே அவர் நற்செய்தி அறிவிக்கவே வந்தார். அவர் என்னை அனுப்பினார். இயேசு தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து படித்தார். அது சிறைப்பட்டவர்களின் விடுதலை குறித்தும் தாம் அதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதையும்
அந்த பகுதியிலே முன்னுரைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், இயேசுவின் ஊழியத்தில் முக்கிய பகுதி நற்செய்தி பிரசங்கிப்பது மட்டுமல்ல, பிசாசின் வல்லமை மற்றும் அவனது அதிகாரத்தின் கீழ் இருப்பவர்களுக்கு விடுதலையை கொண்டு வருவதும் அவருடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஏனென்றால் பிசாசு என்பவன் உண்மையிலே இருக்கிற ஒருவன். அவனுடைய அசுத்த ஆவிகள் மிகவும் சுறுசுறுப்பாக தீவிரமாக இந்த பூமியிலே செயல்படுகிறது. பாவமானது மக்களை அவனிடத்துக்கு அடிமைகளாக்கி போடுகிறது. இயேசு நற்செய்தி அறிவிப்பதற்கு மட்டுமல்ல, சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்காகவும் அவர் வந்தார். இயேசு பிசாசின் வல்லமையின் கீழ் உள்ளவர்களை விடுவிப்பதை நாம் அடிக்கடி வேதத்திலே பார்க்கிறோம். அவர் பிசாசுகளை துரத்துகிறார். பாவத்திலும் அவமானத்திலும் அல்லது பிசாசின் அடிமைத்தனத்திலும் கட்டப்பட்ட மக்களை விடுவிக்கின்றார். எனவே இயேசு பிசாசின் வல்லமையிலிருந்து, அவனுடைய கிரியிலிருந்து நம்மை விடுவிக்க வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். நமக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அவர் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தும்படிக்கு வந்தார். நற்செய்தி புத்தகங்களில் இயேசு குருடர்களாக இருந்தவர்களை குணப்படுத்துவதும், பார்வையற்றவர்களை பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறப்பதும் அவர் செய்த அற்புதங்களில் மிக முக்கியமான அற்புதங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது அது சரீர பிரகாரமான கண் பார்வையை மீட்டு கொடுப்பதை விட இன்னொரு மேலான ஒரு காரியத்தையும் அது குறித்து நிற்கிறது. அதுதான் ஆவிக்குரிய பார்வையை பெற்றுக் கொடுப்பது. பிசாசானவன் மனிதர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருப்பதால் வேதம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வாறு கூறுகிறார். அதாவது, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் அவிசுவாசிகளுடைய மனதை, அவர்களின் கண்களை இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை காண முடியாதபடி குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். பிசாசு நம்மை ஆன்மீக ரீதியிலே சத்தியத்திலிருந்து குருடாக்க முயற்சிக்கிறான். ஆனால் இயேசு சத்தியத்தை நாம் அறியவும், அந்த சத்தியத்துக்கூடாக நம்மை விடுவித்து நம் கண்களை திறக்கவும் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதே போல அவர் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும் வந்தார். காரணம், தேவன் நம்மை மிகவும் நேசிப்பதால் பிசாசு நம்மை அதிகமாய் வெறுக்கிறான். ஆகவே பிசாசு மனுக்குலத்தை துன்புறுத்தவும் தொந்தரவு செய்யவும் தன்னால் முடிந்த அனைத்தையும் இந்த பூமியிலே அவன் எதிராக செய்து வருகிறான். அதனால் அவன் தேவ பிள்ளைகள் மீது இந்த மனசோர்வு, ஏமாற்றம், தோல்வி போன்ற பல சுமைகளை கொண்டு வர அவன் முயற்சிக்கிறான். ஆனால் இயேசு ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க வந்தார். அதை பற்றி நாம் பேசும்போது மக்கள் அரசியல் ரீதியாக வெவ்வேறு அரசாங்கங்கள் தங்கள் சுமையை மக்கள் மீது, அந்த கனமான நுகத்தை சுமத்துவதை பற்றி தான் நாம் முதல் தடவையாக அவைகளைத்தான் யோசிக்கிறோம். ஆனால் இந்த சுமையானது அல்லது இந்த நுகமானது அதைவிடவும் மிக வலுவான ஒன்று என்பதை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கவும் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையானது நம்மை ஒடுக்கு முறையிலிருந்து விடுவிக்கிறது. ஒருபோதும் திருப்தியாக இருக்க முடியாத தொழில் சார்ந்த வாழ்க்கை முறை மூலமாக வரும் நெருக்கம் அல்லது அந்த ஒடுக்கத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார். அவருடைய கிருபையை பெறாமல் நம்மை விடுவித்து கொள்ளவே முடியாது. தகுதியற்ற நமக்கு அவருடைய கிருபை கூடாக வந்த அந்த இரக்கம் நம்மை இந்த அருள் பணியை செய்வதற்கு உந்தி இருக்கிறது. எனவே அவர் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க வந்தார். இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரசுமக்கு எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நீங்கள் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சுமையை சுமக்கும் போது நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஏனென்றால் எனது நுகம் எளிமையானதும் என் சுமை இலகுவாகவும் இருக்கிறது என்பதாக இயேசு கூறுகிறார். இந்த உலகத்தில் பாரமானது உங்கள் தோள்களில் இருக்குமே, ஆனால் அது தவறான தோள்களிலே சுமத்தப்பட்டிருக்கிறது என்று தான் நான் கூறுவேன். காரணம், இயேசு ஏற்கனவே இந்த உலகத்தின் பார சுமையை தன் தோள்களின் மீது சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நாம் அதை சுமக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆம், இயேசுவை பின்பற்றுவதில் நாம் சுமக்க வேண்டிய ஒரு சுமை இருக்கிறது, ஒரு நுகம் இருக்கிறது. ஆனால் அது மிக எளிமையானது, அது இலகுவானது. இயேசு நம்மை ஒடுக்க வரவில்லை, மாறாக அவர் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கவே வந்தார். விடுதலையை கொண்டு வரவும் கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் வருஷத்தை நமக்கு அறிவிக்கவுமே அவர் வந்தார்.
இரட்சிப்பின் நாளையும் கிருபையின் காலத்தையும் இன்றே இரட்சிப்பின் நாள் என்ற சத்தியத்தையும் இயேசு இந்த பூமிக்கு வந்து அறிவித்தார். ஆகவே இது விடுதலையின் நேரம். இயேசுவானவர் கிருபையாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். கிருபையும் சத்தியமும் நம்மை உண்மையிலே விடுவிக்கிறது. இதுதான் உண்மையான நற்செய்தி. ஆகவே இந்த ஆண்டு இவைகளை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் என்று நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியை இயேசு தொட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஏதாவது ஒன்றிலிருந்து உங்களை விடுவிக்க அவரது தொடுகை உதவி உங்களுக்கு தேவை என்று உணர்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் போராடி கொண்டிருக்க ஏதோ ஒரு பாவ கிரியை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். சிறைப்பட்டவர்களை இயேசு விடுவிக்கிறார். ஒருவேளை பிசாசு உங்களை தொந்தரவு செய்யவோ அல்லது துன்புறுத்தவோ இந்த வேலையிலே முயற்சித்து கொண்டிருக்கிறான். ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கவே இயேசு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். இந்த உலகிலே உள்ள அனைத்து கெட்ட செய்திகளாலும் உங்கள் மனம் சோர்வடைந்திருக்கலாம். இயேசுவோ நற்செய்தியுடன் நம்பிக்கையின் செய்தியுடன் இப்போது உங்கள் மத்திக்கு வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் அடிபட்டு மிகவும் சோர்வாக இருப்பதைப் போல உணரலாம். ஆனால் இயேசு தமது தயவையும் இரக்கத்தையும் உங்களுக்கு காண்பிப்பதற்காக கிருபையோடு கூட கடந்து வந்திருக்கிறார். இதுவே இயேசுவின் பணியாக ஊழியமாக காணப்படுகிறது. ஜனங்கள் இயேசுவை அனுபவிக்கும் போது உண்மையிலே நடப்பது இதுதான். எனவே நீங்கள் அவரிடம் வந்து உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த செய்திக்குடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே,
ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும் துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். அல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் கூட ஆண்டவரே நன்றியுள்ள மனதோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. விடையேற பெற்றவரே நன்றி, விடுதலை கொடுத்தவரே நன்றி. ஆவியானவரே மட்டும் உதவினை நெபினேஸ்வரனும் உதவிடுவீர், காத்திடுவீர், வழி நடத்துவீர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே போதவர் கொடுத்த அந்த வசனத்துக்காக நன்றி. அந்த வசனத்தை ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரே அதன்படி நடக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். போகும்போது வரும்போது அவர்கள் இரத்த கோட்டையினால் காக்கும்படியாக வசனத்தை சாத்தான் பிடுங்காதபடிக்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்துக்கூடாக அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பங்களை பலப்படுத்தும், போதவர் குடும்பத்தை பலப்படுத்தும், ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பெரியவரும் வல்லவரும் இரட்சகரும் மீட்பரும் மாக இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா அப்பா கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவன் ஆண்டவரே, ஈசாக்கின் தேவன், எலியாவின் தேவன் ஆண்டவரே. இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக சபையாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் தேவனுடைய மகா அன்பினாலும் பரிசுத்தாவி ஐக்கியத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றும் என்றும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.